வணக்கம். இந்த உலகத்துல இருக்கிற மெனி பீப்பிள்ஸ்க்கு வேரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. உதாரணத்துக்கு டயபெட்டிக்ஸா இருக்கட்டும், ஒபிசிட்டியா இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூஸா இருக்கட்டும், ஹை பிளட் பிரஷரா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு காரணம் பார்த்தோம்னா, 50-80% ரீசன் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தான் காரணம். அப்ப ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த மாரி உடல்ல வரக்கூடிய நோய்களுக்கே காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய மனநிறைவு இல்லாம இருக்கிறது தான். நம்ம அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய டெய்லி லைஃப்ல, நம்முடைய டெய்லி பேசிக் நீட்ஸுக்காக, நம்முடைய டெய்லி அன்றாட ஒ ஷெட்யூல்ல நம்ம பிஸியா இருக்கும்போது, நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? தூங்குறோமா இல்லையா? ஸோ நம்ம பாடிக்கு என்ன தேவை? அப்படின்னு கவனிக்காம ஓடிட்டே இருக்கிறதுனால, ஸோ நம்ம பாடிக்கும், நம்முடைய மைண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாலேஜும், எனர்ஜியும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேல நம்ம வேலை செய்யும்போது, நமக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம 2ஆ பிரிக்கலாம். தன்னுடைய அன்றாட தேவை, அன்றாட பேசிக் நீட்ஸுக்காக ஓடக்கூடிய ஒரு வர்க்கம். இன்னொன்னு அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்டா, நிறைமனம் இல்லாம, எவ்வளோ சம்பாரித்தாலும் நம்ம இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ட்டு. அது பணம் மட்டும் கிடையாது. அது நாலேட்ஜா இருக்கலாம், இல்லைனா பவரா இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம். ஸோ எனிதிங். ஸோ தன்னுடைய பேசிக் நீட்ஸ தாண்டி இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு வர்க்கம். இன்னொரு வர்க்கம் தன்னுடைய பேசிக் நீட்ஸுக்காக அ ஒடியே ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு வர்க்கம் இருந்துமே இன்னும் மனநிறைவு இல்லாம ஓடக்கூடிய ஒரு வர்க்கம். 2 பேருக்கும் மனம் சேமா தான் இருக்கும். 2 பேருக்கும் மனம் ஓடக்கூடிய ஒரு தன்மை. அந்த ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. தன்னுடைய டெய்லி ஷெட்யூல்ல ஓடக்கூடிய ஒரு தன்மை. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது, தன்னுடைய பேசிக் நீட்ஸான அ உணவு, உழைப்பு, தென் உறக்கம் இத கவனிக்காமயே போயிர்றாங்க. அப்போ இத கவனிக்காம போம்போது, அவங்களோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற அந்த ஹேபிட்ஸ், வாழ்க்கை முறை வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வாழ்க்கை முறை சேஞ்ச் ஆகும்போது, நமக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம 2 வகையா நம்ம இத வந்து கியூர் பண்ணணும். ஒண்ணு சோசியலா, இன்னொன்னு பிலாசபிக்கலா நம்முடைய யோகா முறை மூலியமா. நம்முடைய ரெகுலர் மெடிடேஷன் பண்ணும்போது, இந்த அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் என்ன ஆகும்னா, சாட்டிஸ்ஃபைடு மைண்டா மாறும். ஸோ, மனநிறைவு இல்லாம நிலையிலிருந்து நிறைமனமா நம்மளுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். இப்படி நிறைமனமா சேஞ்ச் ஆகும்போது, தன்னுடைய தேவைக்கு அதிகமா சேர்க்காம, சொசைட்டில இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கிரியேட் ஆகும். ஈக்குவாலிட்டி கிரியேட் ஆகும்போது, நம்ம ஓடக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ நம்மளோட பேசிக் நீட்ஸ்க்காகவே பல மக்கள் ஓடிட்டுருக்கிறாங்க. அது குறையும். அது குறையும்போது ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறையும்போது நமக்குடைய அந்த ஹெல்த்தி லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெகுலர் மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல பல மாற்றங்கள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாற்றங்கள்னால நம்முடைய சொசைட்டிலயும் பல மாற்றங்கள் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.